மை வீத்திரி தோழர்களுக்கு வணக்கம். இப்போ எல்லாருமே பேச்சில் மூச்சுமில்ல எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறோம். முதல்ல இந்த விளம்பரம் டெய்லியும் பார்ப்போம். அன்றைக்கி ஒரு பையன் நம்ம விளம்பரத்தை எல்லாத்தையும் போட்டு காமிச்சான். அப்படியே நமக்கு அந்த பழைய நினைவுகள் வருது. போய் ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம அந்த வேலை செஞ்ச நினைவுகளாக வருது. அந்த மாதிரி இன்னும் எப்போ வரும் என்ன வரும்னு ஒன்றும் புரியல. எப்போ நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அவங்களும் பதில் சொன்ன பாட்டை காணோம். எப்போ வரும் என்ன வரும் ஏது வரும் ஒன்றும் காணோம். கேட்டால் கோர்ட்டில் ரேயிங் போகுதுங்கிறாங்க, ஏரிங் போகுதுங்கிறாங்க. ஒன்றும் புரியல. எப்படி என்ன நடக்குது என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன இப்படியே காலம் ஓடிடுமா என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு. நாங்கள் கூட இந்த 1ஆந்தேதி வந்துடும், நாங்களும் இந்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், எல்லோரும் பேசுவோம், வேலை செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம், சம்பளம் கிடைக்கும் அப்படின்லாம் எவ்வளவோ கற்பனையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் மாதமும் காலம்தான் ஓடுதே தவிர ஒரு நாள் விஜய் இன்றைக்கி தான் காலையில் விடுஞ்சது பொழுதாகி போயிடும். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பொழப்பு என்ன வருவோ என்னன்னு ஒன்றும் தெரியல. என்னென்ன ஒன்றும் தெரியல. முதலாவது ஏதோ சின்ன சின்ன நியூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை. அவ்வளோதான். நியூஸ் இல்லை ஒன்றும் இல்லை. ஏதோ டிவியில் செல்லில் யூடியூப்பில் போடுறவங்க எதோ ஒன்று சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இப்படி வரும் அப்படி வரும்னு நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா இதுதான் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. எதையுமே கேட்க முடிகிற மாதிரி இல்லை, நம்புகிற மாதிரி இல்லை. இல்லைக்கெல்லாம் என்றைக்கு தீர்வு என்றைக்கு முடிவு ஒன்றும் புரியல. நம்மளும் இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு செயின் கொண்டு இடமானம் வச்சு அவனுக்கு வட்டி கேட்டு வருஷமாக அதுவும் மூழ்கி போகுது. அவன் வட்டிக்காரனுக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை டான் நிற்கிறானுங்க. 10 மணினா 10 மணி, அதுக்கு மேலே 5 நிமிஷம் லேட் ஆகிட்டு என்ன வார்த்தையும் ஏமாங்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது என்றைக்கு ஒரு முடிவு காலம் வரும் என்னன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்து எனக்காவது எத்தனையோ பிரச்சனை என்னென்னமோ சால்வ் ஆகுது. ஆனால் நம்ம கம்பெனி பிரச்சனை மட்டும் ஏன் சால்வ் ஆக மாட்டேங்குது ஒன்றும் தெரியல. தாளிச்சையெல்லாம் கொண்டு அடமானம் வச்சோம், அதுக்கும் வட்டி கட்ட முடியல, வாசியம் கட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அது அப்படியே மொழியே ஓயிரும் போல இருக்குது. அதுக்கு எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஆனால் அது கொண்டே அடமானம் வச்சு சரி இது நம்ம கம்பெனிலேருந்து இதை விட நம்ம 2 மடங்கு வருவோன்னு ஆசை பேராசை யாருக்கு கொடுங்க போனால் இப்போ அதுவும் போயிருமாட்டிருக்குது. என்னைக்காவது எது ஒரு இப்படியே போயிட்டே இருந்தால் எப்படி போகும் என்ன ஒன்றுமே தெரியல. நாட்டில் என்ன நடக்காது இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்துடுது. ஒரு மாதம் ஒரு வாரத்தில் அவ்வளோ ஸ்பீக்கிடாக வந்துடுறாங்க. நம்ம இதில் மட்டும் ஏன் இப்படியே நடக்குது என்னன்னு தெரியல. இல்லை வருமா இல்லை வராதா அதுவும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கேட்டு கோயிலுக்கு போய் அழுது ஒரு மிச்சம்தான் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ வேதனை. எங்களோட வேதனையை அதை சொல்லித்தான் தீர்க்க முடியும், வேறு வழி இல்லை. அதனால் நல்லபடியாக பார்த்து ஏதோ ஒன்று ஆட முடியல. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நல்லபடியாக வர மாதிரியே ஒன்றுமே புரிய இருக்க நம்பிக்கை கெடுது. நம்பிக்கைங்கிறது ரொம்ப குறைவாகிட்டு இருக்குது. எம்டி பேச முடியாத நிலைமையில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க, பேசக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அவரோட தன்னடக்கை பார்த்து நமக்கு கோர்ட்டிலலாம் நல்லா தீர்ப்பு சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 5ஆந்தேதியாவது நல்ல தீர்ப்பு கூடிய சீக்கிரம் நம்மக்கிட்ட நம்மளையெல்லாம் பார்க்கணும். அவர் பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் நம்மளுக்கெல்லாம் பழையபடி பேசி நம்மக்கிட்ட எல்லாமே நார்மலாக நடக்கணும். எல்லாத்துக்கும் வணக்கம்.